Hello students, welcome to Nice One Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அல்ஜிப்ரால 3.1ல third sum தான் பார்க்க போறோம். வாணி her father ஒரே நிமிஷம் ஆரம்பத்திலேவா வாணி her father and her grandfather have an average age of 53 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு பாயிண்ட் படிக்கிறப்போ ஒவ்வொரு ஈக்குவேஷன் எழுதிடலாம். அவங்க என்ன சொல்றாங்க, வாணியை வந்து வாணி அவங்களோட ஏஜ் வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், அவங்களோட ஃபாதரோட ஏஜ் இருக்குல்ல அது வந்து நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் அவங்களோட கிராண்ட் ஃபாதரோட ஏஜை வந்து நான் இசட்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க, வாணி அவங்களோட ஃபாதரோட ஏஜ் அவங்களோட கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் இது மூணுத்தோட ஆவரேஜ் இருக்குல்ல அது வந்து என்னன்னு சொல்கிறாங்க 53 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு இது டிவைடில் இருக்கா, இது அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு 159 இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டோம். ரெண்டாவது பாருங்க, 1/2 ஆஃப் ஹர் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ் பிளஸ் 1/3 ஆஃப் ஹர் ஃபாதர்ஸ் ஏஜ் 1/4 ஆஃப் வாணிஸ் ஏஜ் 65 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. என்ன சொல்றாங்க அப்படின்னா 1/2 ஆஃப் ஹர் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ் பிளஸ் 1/3 ஆஃப் ஹர் ஃபாதர்ஸ் ஏஜ் என்னது ஒய், அப்புறம் 1/4 ஆஃப் வாணிஸ் ஏஜ் விச் இஸ் ஈக்குவல் டு 65 அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுவும் நம்மளுக்கு டிவைடில் இருக்குது. இப்போ இது மூணுத்துக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 2 3 4க்கு எல்சிஎம் எடுங்க. 2னா 1 2, அடுத்து இது 3 அப்படியே தான் இருக்கும். 2 2s are 4, மறுபடியும் 3ஆல் போட்டிங்கன்னா 1 1 2, மறுபடியும் 2ஆல் போட்டிங்கன்னா 1 1 1 1. எத்தனை 1? 3 1 தான். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது, 2 3s are 6 6 3s are 12. ஸோ இப்போ எல்சிஎம் வந்து என்னன்னு இருக்கு, 12 இருக்கு. அப்போ நான் இந்த 3 நம்பருக்கும் சேர்த்து எல்சிஎம் எடுக்க போகிறேன். 12 எடுத்துட்டு 2 கூட எதை மல்டிபிள் பண்ணால் 12 வரும், 6. அப்போ மேலேயும் 6ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 6z ப்ளஸ் 3 கூட எதை மல்டிபிள் பண்ணால் 12 வரும், 4. ஸோ மேலேயும் 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 4y ப்ளஸ் 4 கூட எதை மல்டிபிள் பண்ணால் 12 வரும், 3. ஸோ மேலேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 3x விச் இஸ் ஈக்குவல் டு 65 அப்படின்னு இருக்கா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த 12 அது கூட மல்டிபிள் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு டினாமினேட்டர்ல தேவையில்லை. ஸோ 6z ப்ளஸ் 4y ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 680. 680 780 780 நினைக்கிறேன். 6 5 780. ஓகே 780 இதுதான் நம்மளுக்கு எந்த ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நம்ம தேர்ட் கண்டிஷன் போகலாம். 4 years ago வாணிஸ் grandfather was 4 times as old as வாணி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே ப்ரெசன்ட் வருஷம், அதாவது இந்த வருஷத்துல அவங்களுக்கு என்ன வயசு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மளா அசியூம் பண்ணது. அப்போ தாத்தாவோட ஏஜை வந்து எக்ஸ்ன்னு இசட்னு வச்சிருக்கோம், வாணியோட ஏஜை எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா 2 பேத்துக்குமே 4 வருஷம் கம்மியா இருக்கும். கரெக்டா? ஸோ -4. 4 வருஷத்துக்கு முன்னாடி தாத்தாவோட வயசு 4 டைம்ஸ் ஆஃப் வாணிஸ் ஏஜ். இது வந்து வாணி, இது வந்து கிராண்ட் ஃபாதர். கரெக்டா? தாத்தாவோட வயசு 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 டைம்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இங்க 4 போட்டாச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷன் மாற்றி எழுதுனா வேலை முடிச்சு. z minus 4 which is equal to 4x minus 16. அப்போ என்ன பண்ணலாம், 4x minus z அதுக்கப்புறம் minus 16 plus 4 equal to 0. அப்போ என்ன வந்துடும், 4x minus z equal to ப்ளஸ் 12. எப்படி ப்ளஸ் 12னா இங்கே வந்து -12ன்னு வந்திருக்கும், அதை நான் ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன், அதனால +12. இப்போ இது என்னது, நம்மளுக்கு மூணாவது ஈக்குவேஷன். நம்மளுக்கு கிடைச்ச 3 ஈக்குவேஷன் நான் எடுத்து எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு 159. செகண்ட் ஈக்குவேஷன் 6z ப்ளஸ் 4y ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 780. மூணாவது ஈக்குவேஷன் 4x minus z which is equal to 12. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன்லேருந்து ஒய்யை எலிமினேட் பண்ணுறோம்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணிடலாம். கரெக்டா? அப்போ இங்கே 4y இருக்கு, இங்கீட என்ன பண்ணும், 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு 159 into 4 அப்படின்றதுனா 4 into x 4x 4 into y 4y ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 159 into 4 159 என்ன 5 வர மாட்டேங்குது into 4 4 9s are 36 3 5 4s are 30 sorry 5 4s are 20 20 plus 3 23 2 போடணும் 1 4s are 4 4 plus 2 6 6 36. இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் பண்ண போகிறோம். 4x plus 4y
ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 636. எது கூட கம்பேர் பண்ணுறீங்க? இது கூட. இங்கே நல்லா பாருங்கள், z முன்னாடி இருக்குது. அவசரப்பட்டு இங்கே z போட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு 3x, அதாவது இங்கே இருக்கிற 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z விச் இஸ் ஈக்குவல் டு 780. ஏன் மேம் இதை ஃபஸ்ட்டாக எழுதுறீங்க, இது செகண்டாக எழுதக்கூடாதா அப்படின்னா, ஏஜ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏஜ் சம்மில் பெரிய நம்பர் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்ராக்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மைனஸில் ஆன்சர் வந்தாலும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், சப்ராக்ட் பண்ண போகிறேன். இது எந்த ஈக்குவேஷன்? இது செகண்ட் ஈக்குவேஷன். அப்புறம் மாடிஃபை பண்ண ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணுறேன். இங்கேயும் சப்ராக்ட் பண்ணுறேன், இங்கேயும் சப்ராக்ட் பண்ணுறேன். 3 × -4x -x, இது ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். இது வந்து ப்ளஸ் 2z விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, 780லேருந்து 636 போயிடுச்சா, 780 636 அப்படின்னா இங்கே 7 வந்துடும், இங்கே 10 வந்துடும். 10ல் 6 போச்சுன்னா 4, 7ல் 3 போச்சுனாலும் 4, அப்புறம் 1. ஸோ 144. ப்ளஸ் சைன் தான். ஏன் ப்ளஸ் சைன்? ஏன்னா இது சின்ன நம்பர், அதனால ப்ளஸ் சைன். இப்போ இந்த ஈக்குவேஷன் என்னது, நம்மளுக்கு ஃபோர்த் ஈக்குவேஷன். ஆல்ரெடி நம்மளுக்கு இருந்த தேர்ட் ஈக்குவேஷன் என்ன, 4x - z which is equal to 12 அப்படின்னு. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 12 இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுறேன். 4x - z which is equal to 12 - x plus 2z which is equal to 144. இதில் ஏன் நான் ரெண்டாவது எழுதிருக்கேன்னா, இதில் சைன் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அது ஆல்ரெடி சேஞ்ச் ஆகி தான் கிடக்குது. ஸோ நான் இது கூட 2 மட்டும் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா 8x minus 2z which is equal to 24 and minus x plus 2z which is equal to 144. இது அப்படியே ஆட் பண்ணி பாருங்க. கரெக்டாக தான் போடுறேன்னா போடுவோம். 8x minus x வந்து என்ன வந்துடும், 7x வந்துடும். ஈக்குவல் டு 4 4 8 2 4 6 1 1 7 சார், அவ்வளோதான். 1 7 சார் 7, 2 7 சார் 14. பேலன்ஸ் வந்து ஒரு 2 இருக்கும், அது வந்து 4 7 சார் 28. கேன்சலிங் தெரிலனா, மேம் எனக்கு கேன்சலிங்லாம் தெரியாது, அது தனியாக ஒரு கிளாஸ் எடுங்கன்னு சொல்லுங்கள். ஐ வில் டெஃபினெட்லி மேக் இட். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 24. இது என்னது, இது வந்து வாணி சேஜ். இப்போ அடுத்து நம்ம 2 வேரியபிள் இருக்கிற மாதிரி அந்த சம்மில் போடணும். இப்போ இதை எடுத்துக்கலாமா, இந்த ஈக்குவேஷன் எடுத்தா 8x - 2z which is equal to 24 இருக்கா. இப்போ x எவ்வளோ, 24. ஸோ 8 × 24 - 2 × z which is equal to 24. 8 24s are 24 × 8 na, 8 4s are 32, 2 3 balance, 2 8s are 16, 16 plus 3 19. Okay. -2z which is equal to 24 - 192. இதில் 24 போச்சுன்னா இது வந்து 8, இது 12, 12ல் 4 போச்சுன்னா 8, 8ல் 2 போச்சுன்னா 6, அப்புறம் 1. என்னடா அது இவ்வளோ பெருசாக வருது, தாத்தாவோட ஏஜ் என்னவா இருக்கும். ஸோ -2z which is equal to -168. 2ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 8 2s are 16 and 4 2s are 12. மேம் மைனஸில் வந்திருக்கு அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற மைனஸும் அந்த பக்கம் இருக்கிற மைனஸும் கேன்சல் ஆயிடும். ஸோ z which is equal to 84. இதுதான் என்னது, கிராண்ட் ஃபாதரோட ஏஜ். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எக்ஸ் தெரியும், இசட் தெரியும், ஒய் தானே வேணும். அப்போ ஒய் வேணும்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு 159 அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம்ல, அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ் எவ்வளோ 24, ஒய் தெரியாது, இசட் வந்து 84 விச் இஸ் ஈக்குவல் டு 159. இப்போது ஒய் மட்டும் தானே வேணும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 84 24 ஆட் பண்ணால் 4 4 8 8 to 108. So y which is equal to 159 minus 108, y which is equal to 159ல இருந்து 108 போச்சுன்னா இங்கே ஒரு 1, இங்கே 5 அப்படியே வந்துடும், 51. ஓகேவா? ஆன்சர் வந்து y which is equal to 51. இப்போ இது வந்து ஃபாதர் ஏஜ். இப்போ x which is equal to 24, y which is equal to 51, z which is equal to 84. 3 பேர்த்தோட ப்ரெசன்ட் ஏஜை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் இந்த சம். ஹோப் இந்த சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் மேக் இட். பை பை ஸ்டூடெண்ட்ஸ்.